குருப்பியோ நமக. தனுசு லக்னத்திற்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்க போறோம். புதன் பிளஸ் சூரியன் இவங்க ரெண்டு பேரும் தர்ம கர்மாதிபதிகள், குருவோட நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள். முழுசா செயல்படுறாங்க. இவங்க படிச்சுட்டு வெளியில வரும்போதே நல்ல வேலையோட வராங்க. இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க தனுசு லக்னக்காரங்க நிறைய பேரை நான் இதுல பார்த்துருக்கேன். ரெண்டாவது குரு பிளஸ் செவ்வாய். இவங்க லக்னாதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதி. செவ்வாய் அப்படிங்கும்போது பஞ்சமாதிபதியா வரார், விரையாதிபதியும் அவரே வரார். ஆனா விரையாதிபதியோட வேலையும் ஒரு சில சந்தர்ப்பத்துல செய்வார். அதை பார்த்துதான் நம்ம இந்த கிரக சேர்க்கை நல்ல பலனை கொடுக்குமாங்கிறத பார்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் இதுல ஆதிபத்திய ரீதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கும் 12க்கும் 7க்கும் 10க்கும் உரியவரா வராரு. 7-10 உரியவர் அப்படின்னும் போது 7ஆம் அதிபதி பாதகாதிபதியும் வர்றதுனால அவர் 7ஆம் இடத்தோட சம்பந்தப்படாம 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாதான் இந்த கிரக சேர்க்கை யோகமா செயல்படுது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். குரு கேந்திரத்துக்கும் அதிபதியாகிறார், 4வது கேந்திரத்துக்கும் அதிபதியாகிறார். புதன் 7-10 கேந்திரத்துக்கும் அதிபதியா வர்றதுனால கேந்திராதிபதிய தோஷம் எந்த விதத்துல செயல்படுமா செயல்படாதா அப்படிங்கிறத நல்லா ஆராய்ஞ்சுதான் இவங்களுக்கு நம்ம பலன் சொல்லணும். இதுல ஒரே யோகாதிபதினு பார்த்தா சூரியன் ஒருத்தர் தான் முழு யோகாதிபதியா இந்த லக்னத்துக்கு இருப்பார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலைப்பாடு. வாழ்க வளமுடன்.